எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நிறைய அப்டேட் நான் கொண்டு வந்திருக்கேன். மொதல் விஷயம் என்னன்னா, நாசா மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் செவ்வாய் கிரகத்துல இத்தனை வருஷமா சிவ்வாய் கிரகத்துல தண்ணி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதுல இத்தனை தடவை திரும்ப திரும்ப இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப், ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. அங்கிருந்து ஒரு ரோவர் அனுப்பியிருக்கு. அது என்ன மேட்டர்ன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது, மோடி அவர்கள் பாகிஸ்தான் போக போறாரா? பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அபிஷியலே நாங்க மோடி அவர்கள், அதாவது இந்தியாவை இன்வைட் பண்ண போறோம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, மோடி அவர்கள் போக போறாரா இல்ல வேற யாராவது போக போறாங்களா, அந்த டீடைல் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு நட்பு நாடு தெரியும், ஒன்னா சேர்ந்து போற நடத்துற அளவுக்கு நட்பு நாடு. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என் ஃப்ரெண்டை பத்தி, அதாவது ஜூயிஸ் மக்களை பத்தியும் இஸ்ரேலை பத்தி எவனாவது தப்பா பேசுனீங்கன்னா அமெரிக்கா மண்ணில் உங்களால காலை எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதிரடியா இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஈவன் இப்போ நீங்க அமெரிக்கா போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட சோசியல் மீடியாவில் ஏதாவது நீங்க அகைன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தீங்க கூட உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுல பிரச்சனை நடக்கலாம். அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எலான் மஸ்கும் நெத்தன்யாவும் சேர்ந்து ஒரே வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க் அவரோட ஃபேக்டரியில ட்ரிப்பு கூட்டு போயிட்டு காட்டிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பல கலவரங்கள் நடந்தாலுமே இந்த சைடு ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உண்மையுமே எலான் மஸ்க் இந்த போர் ஆதரிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலா இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நாசாவோட கண்டுபிடிப்பு மார்ஸ்ங்க. மார்ஸ்ல நம்ம எல்லாருமே 2012 இருந்து நினைக்கிறேன் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்ல போற ஒரு ரோவர் அங்க ரசிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. உள்ள ஒரே ஒரு பாலைவனது மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்குள்ளேயே என்ன பண்ணுது, தொடர்ந்து சுத்தி பயணிச்சு அங்கிருந்து நிறைய ரிசர்ச்கள் பண்ணி நம்மளுக்கு எவிடன்ஸ், ஃபுட்டேஜ், இமேஜஸ், அங்க இருக்க சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணி எல்லா டேட்டாஸையும் நம்மளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஜூன் 19 20 ஒரு இமேஜ் நம்ம நாசா கிடைக்குது. அந்த இமேஜ் என்ன பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி ஒரு 360 டிகிரி கேமரால அதை எடுத்து அனுப்புது. ப்ராசஸ் பண்ணி பார்க்கக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அங்க பாலைவனமா தான் இருக்கு. எல்லாமே வறண்ட ஒரு நிலப்பகுதியா தான் இருக்கு. அந்த நிலப்பகுதியில சில வெடிப்புகள் காணப்படுது. அந்த வெடிப்புகள் எந்த மாதிரி இருக்குன்னா, ஹனிகோம் ஷேப்ல இருக்கு. அதாவது பாலிகோனல் கிராக்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டைமண்டா இருக்கும்ல நம்ம தேன் கூடுல, அந்த மாதிரியே ஒரு ஷேப்ல நிலப்பகுதி இருக்கு. இதுல என்ன பெரிய பிரச்சனை, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதுல என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதை நம்ம பூமியில இருக்க நிலப்பகுதியோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூமியில இப்போ ஒரு பாலைவனம் இருக்கு. பாலைவனத்துல எந்த மாதிரி தண்ணியே இல்லை, எப்போ ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்குமே அந்த நிலப்பகுதி தண்ணி இல்லை அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்க நிலப்பகுதி எப்படி விரிவடையும், கிராக் நடக்கும் அப்படின்னா டி அப்படிங்கிற அந்த லெட்டர் ஷேப்ல தான் உடையும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இங்க இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஹனிகோம் மாதிரி, ஓகேங்களா, அந்த தேன் கூடு மாதிரியான டைமண்ட் மாதிரியான ஷேப்ல இது உடைஞ்சிருக்கு. அப்படி எது உடையும் அப்படின்னா, ஒரு நிலப்பகுதியில தண்ணி இருந்திருக்கு, வத்தி போகுது, மறுபடியும் தண்ணி இருந்திருக்கு, வத்தி போகுது, மறுபடியும் தண்ணி இருந்திருக்கு, வத்தி போகுது. சீசனலா ஆல்டர்னேட்டிவா தண்ணி இருந்துட்டு இல்லாம இருந்திருக்கு பாத்தீங்களா. அப்படி இருந்த ஒரு நிலப்பகுதி தான் ஒய் ஷேப்ல கிராக் வரும். அப்புறம் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பாலிகோனில் அந்த ஹனிகோம் ஷேப்லாம் கிராக் வரும். ஸோ இப்போ அங்க அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குன்னா, ஏதோ ஒரு டைம் மட்டும் செவ்வாய் கிரகத்துல நீர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம பூமியில இருக்க மாதிரியே மழை காலம் வெயில் காலம் சீசனல் சேஞ்சஸே அங்க இருந்திருக்கு பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இப்போ சுத்தமே இல்லாம போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பா அந்த மண் படிவங்களை வச்சு ஒரு ஷேப்பை வச்சு இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அங்க ஒரு என்விரான்மெண்டே இருந்திருக்கு. ஹியூமன் ஒருவேளை அங்க போறாங்க, மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போறதை நோக்கி தான் அடுத்த கட்ட எல்லா மிஷின்ஸுமே இருக்கு. எலான் மஸ்க்குமே அதுக்கு தான் ஸ்பேஸ்ஷிப் எல்லாத்தையுமே உருவாக்கி நிறைய ட்ரையல் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி போற மாதிரி இருந்தால் இந்த டேட்டா மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. நீங்க சைட்ல பார்க்குற இமேஜஸ் எல்லாமே அதுதான். சரி, ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் போக போறாரா? ஏன்னா பாகிஸ்தானோட ஃபாரின் ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்தியாவுக்கு இந்த தடவை அஃபிஷியல் இன்விடேஷனை கொடுக்க போறோம். எதுக்கு கொடுக்க போறோம், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ல போற ஒரு மீட்டிங்காக. ஷாங்காய்னு சொல்லக்கூடிய தெரியும், சைனாவை முக்கியத்துவமாக கொண்ட இந்த ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பெர்மனன்ட் மெம்பர்ஸை கொண்ட ஒரு குழுவா இருக்கு. இது வருஷம் நடக்குங்க. இதுல இந்த தடவை 2027 பாகிஸ்தான்ல நடக்க போகுது. இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் இது ஹோஸ்ட் நடக்கிறதுனால அவங்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்குமே இன்வைட் கொடுக்கணும். அந்த மாதிரி இந்தியாவுக்கும் நாங்கள் கொடுக்க தான் போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா தரப்புல இருந்து இதுக்கு ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருவா, நாங்கள் போவோம், இல்ல பாகிஸ்தானுக்கு எங்களோட பிரதமர் போக மாட்டார் அப்படிங்கிற ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா எதுவுமே சொல்ல. ஸ்டில் தே ஆர் மெயின்டைனிங் தட் நியூட்ரல் பொசிஷன். நம்ம இந்தியா இதை பத்தின எந்த ஒரு கருத்துக்களுமே தெரிவிக்கல. ஆனா இதுல நம்ம ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது மோடி அவர்களே தான் போகணுமா, இல்ல நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்காரு அவர் போகணுமாங்கிறது வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 2015 கடைசியா நம்ம மோடி அவர்கள் அப்போ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃபை மீட் பண்றதுக்காக போயிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை 11 வருஷம் ஆயிடுச்சு, பாகிஸ்தான் மண் சைடு காலையை எடுத்து வைக்கல மோடி அவர்கள்.
ஆனா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்காரு, அவரும் கடைசியா 2015 தான் போனார். அதுக்கப்புறம் இதே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்காக 2024 அப்போ போயிருக்காரு. ஸோ மேபி வந்து இவர் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் அவரு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாகிஸ்தானுக்கு, இந்த ஒரு இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு தரப்பு தான் இல்ல இந்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இப்போதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம்ல, அதாவது பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரை நாம அணை மூலயமா வந்து தடுத்து எங்களால் நீர் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன், எதுக்காக? இந்த மாதிரி வந்து இந்த டெரரிசத்தை ஸ்பான்சர் பண்ணுறது யாரு? பாகிஸ்தான். ஸோ அப்படி ரத்தமும் நீரும் ஒரே இடத்துல பயணிக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறே இல்லாத ஒன்று. அதனால அவங்க டெரரிசத்தை ஸ்டாப் பண்ற வரைக்குமே நாங்க இந்த வாட்டரை திறந்து விட மாட்டேங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப இப்போ என்னது ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஆப்ரேஷன் சிந்து 2.0 இன்னும் ஸ்டில் ரன்னிங் தான் வேற சொல்லியிருக்காங்க, அது நாங்கள் இன்னும் முடிக்கலன்னு வேற சொல்லு. இந்த மாதிரி ஹை லெவல் கான்ஃபிளிக்டா இருக்கக்கூட மோடி அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்பட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் போவாரா இல்ல போக மாட்டாரா, இல்ல ஜெய்சங்கர் அவர்கள் போவாரா? உங்களை கருத்துக்கள்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவலில் பார்ப்போம். நெத்தன்யாவும் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு நட்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்னா சேர்ந்து போற அளவுக்கு நட்பா இருந்துட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் அதாவது ட்ரம்ப் அவருக்கு பிபின்னா எல்லாருக்குமே தெரியும், நெத்தன்யாவோட செல்ல பேரு, விட்டு கொடுக்க கூடாதுன்னே சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட முக்கியத்துவம் இப்போ அடுத்த கட்டம் எப்படி போயிருக்கு அப்படின்னா, யுஎஸோட செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் இவர் இருக்காருல்ல மார்க்கோ ரூபியோ. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாகவும் ஜூயிஸ் மக்களுக்கு அகைன்ஸ்டாகவும் யாரெல்லாம் அவங்க ஹேட்டரை பரப்புறாங்களோ அவங்களுக்கு அமெரிக்காவோட மண்ணில் கால் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. வீசாவை நாங்கள் கேன்சல் பண்றோம், வீசா கொடுக்கவும் போறதில்ல, ஆல்ரெடி இருந்தா கேன்சல் பண்ணுவோம், இனிமேட்டு கொடுக்கவும் போறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க? ஏஐ வச்சு அவங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிற சோஷியல் மீடியா ஏதாவது இதுக்கு ரிலேட்டடாக நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ரொட்டஸ்ட் ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து தான் இனிமேட்டு வீசா கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இதை உறுதிப்படுத்துற விதமா ட்ரம்ப் அவர்களுமே இன்னொரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு, மார்க்கோ ரூபியோ இருக்காருல்ல, அவர் வந்து பிபியையும் இஸ்ரேலையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி, பிபினா நெத்தன்யாகு, ஸோ பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரூபியோ சொன்ன விஷயத்த கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்காரு. இதுக்கு இப்போ அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்ப என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த வெறுப்பை பரவுறதுக்கும் யாராவது ஒருத்தர் வெறுப்பா பேசுறவங்களுக்கும் கருத்தா பேசுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க இது பண்றீங்கல்ல, வீசாவெல்லாம் பண்றீங்க, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை வெளியே அனுப்புவீங்க, கேன்சல் பண்ணி அப்படிலாம் சொல்றீங்கல்ல, இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ரொம்பவே ஒரு அகைன்ஸ்டான ஒரு விஷயம். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்சிடென்ட்டை முன்னுக்கு வச்சு ஆல்ரெடி 300 ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்பியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா வந்து அவங்க பேசினதுனால அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. அப்படி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு கொலாபரேஷன், யார் எலான் மஸ்க் அவர்களும் நெத்தன்யாவும் சேர்ந்து ஒரே வண்டியில் டிராவல் பண்ணிருக்காங்க. ஈவன் எலான் மஸ்க் அவர்கள் இந்த 2023 அப்புறம் தான் இந்த போர், இஸ்ரேலுக்கும் காசாக்குமான போர் வந்து தீவிரமடைய ஆரம்பிச்சது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காசால ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனிக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ஸ்டார்லிங்க் மூலியமா ஒய்ஃபை அதாவது நெட்ஒர்க் இஸ்ரேல் ஃபுல்லாவே பிளாக் பண்ணிட்டாங்க நெட்ஒர்க் சிஸ்டம். அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற மாதிரி இருந்த ஒரு விஷயத்த அப்புறம் எலான் மஸ்க்குக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் கருத்து மோதல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் எலான் மஸ்க் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இஸ்ரேலோட பெர்மிஷன் இருந்தால் தான் எங்களால் எதுவும் பண்ண முடியும், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேக் வந்துட்டார். அப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் ஆமாங்க, எலான் மஸ்கோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோ டு இஸ்ரேலாக தான் இருந்திருக்கு, அவங்க சைடாக தான் இருந்திருக்காங்க. ஸோ நெத்தன்யாவை விசிட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ இவர் எலான் மஸ்கோட ஃபேக்ட்ரி கலிஃபோர்னியாவில் இருக்கிற டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் போய் விசிட் பண்ணியிருக்காரு நெத்தன்யாகு. உள்ள எல்லாமே சுற்றி கட்டியிருக்காரு. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்காலத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏஐ தொழில்நுட்பத்துல அது முன்னேறிருக்கணும், அதை கையாள தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எங்களோட எக்கனாமிக் growth மெயின்டைன் பண்ணாலும் அடுத்து என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர் அடுத்த 5 வருஷத்தை உலக நிலைமை எப்படி மாறப்போகுது, இப்போ எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி எங்க நாட்டை வந்து நாங்கள் வலுப்படுத்திக்கிட்டாதான் இஸ்ரேலை யாரும் தொட முடியாத ஒரு கண்ட்ரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சுதான் இப்போ ஏஐ ரிலேட்டடாகவும் பிளஸ் அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக் என்ன பண்ணலாங்கிறது எலான் மஸ்க் ஆப்வியஸ்லி நம்ம உலகத்துல மிக சிறந்த மிகப்பெரிய பணக்காரராக பார்க்கப்படுறவர், ஏஐ தொழில்நுட்பத்திலையும் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட காசு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பைலட் எல்லாமே டிரைவர் எல்லாமே டிரைவ் பண்ணக்கூடிய ஆட்டோ பைலட் மோட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு அமெரிக்காவில். இப்போ அதே மாதிரி வந்து இஸ்ரேலையும் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களோட நிலப்பகுதியை யூஸ் பண்ணிட்டு அங்கே நீங்கள் உங்களோட டெஸ்லாவோட எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்பர்ஸ்னா 2027 இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கான்ஃபரன்ஸ்னு ஒரு விஷயம் நடக்க போகுது. இதுக்கு எலான் மஸ்க் இன்பர்ஸ்லாம் நீங்கள் விசிட் பண்ணு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. எலான் மஸ்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிட்டார்.
ஸோ இந்த போருக்கு ரிலேட்டடாக இவர் என்னதான் முடிவில் இருக்காரு எலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அதாவது ஸ்டார்டிங்லேயே சொன்னார் 2023 இந்த போர் ஆரம்பிக்கலே சொன்னார், காசால ஹமாஸுங்கிற ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்கிறீங்க, அவங்க அழிக்கிறதுக்காக நிறைய பேர் கொல்றீங்க, ஆனால் நீங்கள் ஒருத்தர் ஹமாஸில் அழிச்சிங்கன்னா அங்கேருந்து 3 பேர் உங்களை அழிக்கிறதுக்கு உருவாகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தீவிரவாதி அழிக்கிறங்கிற பேரில் நீங்கள் நிறைய தீவிரவாதி உருவாக்கிடாமல் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றது மூலிமா ஃபியூச்சரில் ஏதாவது வார்கள் வருது, போர் வருது அப்படின்னா அந்த போரில் இப்போ எல்லாமே ஏஐ ரிலேட்டட், எங்கே டிவேட் ஆகும், என்னென்ன மேனுவர்ஸ் பண்ணணும், டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி கிளாரிட்டியான டார்கெட் நம்ம சேட்டலைட் மூலிமா டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு இன்னும் ஸ்ட்ராங் படுத்து அடுத்த கட்ட போருக்குமே வந்து உதவுவதற்காக தான் எலான் மஸ்க் 2 பேருமே மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் அவருமே வந்து ஃபியூச்சரில் காசாங்கிற ஒரு இடம் செழிப்பாக ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ண ரெடியாக இருக்கேன், அதாவது காசா முழுசாக அழிச்சிட்டு புதுசாக உருவாக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கேன்னா ஒரு இன்டைரக்ட் மீனிங்காக சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எலான் மஸ்க் வந்து இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருக்குது, நியூட்ரல் பொசிஷன் எடுக்காமல், அது காசா மக்களுக்கு எடுக்காமல், இல்லை ஏன் கொடுக்கணும், முதல்ல ஏன் இஸ்ரேல் சப்போர்ட் இருந்தால் என்ன தப்பா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் நடக்கிற, இந்தியாவில் நடக்கிற, வேர்ல்டு நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தினைக்கும் பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அதாவது நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், வேறு எதுவுமே பண்ண தவிர ஜஸ்ட் மறக்காமல் உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.